வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 3யோட ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏஜிங், தட் இஸ் ஸ்டெம் செல்ஸ்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் வாட் இஸ் மியாசிஸ்ன்றதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸில் ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏஜிங், தட் இஸ் வாட் இஸ் ஸ்டெம் செல், ஸோ என்னென்ன ஜீன்ஸ்லாம் இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏஜிங்னா என்னது? நம்ம ஓல்ட் ஆகுறது. ஸோ காலங்கள் வருஷங்கள் போக போக நம்ம ஓல்ட் ஆகிறோம். ஸோ எப்படி ஓல்ட் ஆகிறோம்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் எல்லாமே டிட்டரியோரேஷன், தட் இஸ் வயசாகுது இல்லை அழியுதுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட பொட்டென்ஷியல் எஃபெக்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரல், நம்மளோட க்ரோத் பொட்டென்ஷியல், நம்ம வளர்கிற விதம் பாதிக்குது. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், தட் இஸ் பயோகெமிக்கல்ஸ், சைக்காலஜிக்கல் பிஹேவியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஆர்கானிசம். ஸோ என்ன சொல்கிறாங்க? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வளர்ச்சி மாற்றம், ஸோ பருவ மாற்றம், ஸோ பிஹேவியர், நம்மளோட குணங்களில் மாற்றம் அடைகிறது. ஸோ இது எல்லாமே நம்மளோட க்ரோத் பொட்டென்ஷியல் தான். ஸோ இது எல்லாமே டிக்ளைன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஏஜிங்னால என்ன நடக்குது? நேச்சுரலான டெத் நடக்குது. ஸோ ஏஜிங் அண்ட் டெத் ஆர் ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு. ஸோ ஜெனட்டிக்கலாகவே ப்ரோக்ராம் இருக்கிறது தான் ஏஜிங்கும் டெத்தும். ஸோ ஏஜிங் அப்படின்னா நம்ம செனசன்ஸ், ஸோ உதிர்ந்து விழுவுதல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஏஜிங்கை பற்றி படிக்கிறது தான் ஜெரண்டாலஜி. ஸோ ஏஜ் ஒரு காலத்துலேயும் நம்மளோட வயசாக நிறைய நம்ம உடம்புல செல்ஸ்லேயும் நம்ம பாடிஸ்லேயும் நிறையா சேஞ்சஸ் நடக்கும். ஸோ செல் டிவிஷன் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வளர்கிறதுனால நம்ம வளர்றோன்னா அது காரணம் என்னது? செல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த செல் டிவிஷன் ரொம்ப கம்மி ஆயிரும். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய செல் நம்பர் இனிமே இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இனிமே இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல செல் நம்பர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்ட் ஆயிரும். ஸோ திஸ் லிமிட் இஸ் கால்டு ஹேஃப்லிக் லிமிட். ஸோ நம்ம வயசானதுக்கப்புறமா ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமில் செல்லு டிவைட் ஆகாமல் ஒரே நம்பர்லேயே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ஹேஃப்லிக் லிமிட்னு சொல்கிறோம். ஸோ இந்த லிமிட்டில் செல் டிவைட் என்ன பண்ணும் அப்படின்னா செல் டிவிஷன் ஸ்டெப்ஸு, செல் ப்ரோக்ராம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த லிமிட்டுக்கு அப்புறமா. ஸோ பாடியிலேருந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும், நம்ம பிளட்டு டிக்ரீஸ் ஆகும், ஆர்பிசி ஸ்லோவர் ரேட்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அக்யூமுலேட் இன் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். ஸோ வேஸ்ட் ப்ராடக்ட் என்ன பண்ணும்? நம்மளோட செல்ஸ்லேயோ டிஷ்யூஸ்லேயோ நிறைய தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ வேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் என்னென்ன இன்க்ளூஸ் ஆகுது அப்படின்னா லிப்போஃபியூசின் அண்ட் கெராட்டின். ஸோ இது எல்லாமே ஏஜ் பிக்மெண்ட். ஸோ நமக்கு கெராட்டின்லாம் தெரியும் இல்லையா, நம்ம தலைமுடியில் இருக்கும். ஸோ கெராட்டின் பிக்மெண்ட் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகிடும்? நம்ம முடியெல்லாம் வெள்ளை கலரில் ஆகிடும். ஸோ இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாடியிலேருந்து வாட்டர் லாஸ் ஆகிரும். ஸோ அதனால வாட்டர் லாஸ் உடம்புல சரியாக இல்லை, தண்ணி உடம்புல சரியாக இல்லை அப்படின்னா டிஷ்யூ எல்லாமே சுருங்கி போயிடும். ஸோ இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக் ஆயிரும். நம்மளோட சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ், தட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரிப்போசோம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ டீலோமியர் ஆஃப் அன் ஆர்கானிசம், ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய டீலோமியர் என்ன பண்ணும் அப்படின்னா சுருங்கிரும். ஸோ கொலேஜன் டைட்டாக ஃப்ளெக்சிபிளாக டைட்டாக இருக்கும். ஸோ அதில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக மாறிடும். ஸோ யங் செல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஆகிடும். ஸோ ஓல்டு செல்லேருந்து கொலேஜன்ற மெட்டீரியல் வெளியே வந்துருச்சுன்னா செல்லு ரொம்ப தின்னாக, தட் இஸ் பெர்மியபிள், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, ஈஸியாக உடையிற மாதிரி தன்மைக்கு போயிடும். ஸோ இதனால் நம்ம செல்லுக்குள்ளார என்ன ஆகாது? வாட்டர் மாலிக்யூல்ஸ் போகாது, நைட்ரஜினஸ் வேஸ்டஸ் வெளியே வந்துடும். ஸோ கேஸஸ் அதிகமாக அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கின்னு சுருங்கிடும், பிரெஸ்ட் தொங்கின மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஆகிடும். ஸோ காசிங் ஆஃப் ஏஜிங். ஸோ ஏஜிங் நடக்குது எதனால் அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று டீலோமியர் கான்செப்ட். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டீலோமியர், ஒரு குரோமோசோமோட டீலோமியர் ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிடும். இதனால டீலோமியர் கம்மியாயிடுது. ஸோ ஏஜிங் ஜீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜிங் ஜீன்ஸ் ரெகுலேட் தி ஏஜ் ஆஃப் த ஈஜ் செல். ஸோ வயசாகிறதுக்குள்ள குறிப்பிட்ட ஜீன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஜீன் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்லை நிர்வகிக்கும். ஸோ இந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்டிமம் ஏஜ், ஒரு குறிப்பிட்ட வயசு அதை அடைஞ்ச உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா
ஏஜ் ஆஃப் த டிட்டரேஸ் எஃபெக்ட். ஸோ அந்த வயசு வந்ததுக்கப்புறமா அந்த செல் இதுக்கப்புறம் டிவைட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் ஆகிடும். ஸோ எரர் கேட்டஸ்ட்ரோப் தியரின்னு பார்க்கும்போது ஏஜிங் ஆஃப் செல் எதனால் நடக்குது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம்ஸு டெஸ்ட்ராய் ஆயிடுது, ஸோ அழிஞ்சு போயிடுது. ஸோ இதனால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா எரரா, தட் இஸ் மால்ஃபார்மேஷன், சரியாக வளராது. ஸோ எரர் வந்து எங்கே நடக்கும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எப்போ நடக்கும், நமக்கு நம்ம உடம்புல டிஎன்ஏல நடக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் நடக்கும். ஸோ ராங்கான ப்ரோட்டீன் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், இதனால நமக்கு ஏஜிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜீன், ஸோ இந்த ஏஜிங் நடக்கக்கூடியதுக்கு ஒரு ஜீன் காரணமாக இருக்குது, தட் இஸ் DAF2ன்னு சொல்கிறோம். ஸோ எப்படி ஏஜிங் ஒர்க் ஆகுது, ஸோ எப்படி ஒரு சிங்கிள் ஜீனு ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம உடம்புல ஏற்படுது. இன்றைக்கி பார்த்தா எங்கே இருப்பான், ஸோ நாளைக்கு அந்த ஜீன் இல்லாதனால அவன் ஓல்டாக வந்து அவன் காட்சிப்படுத்தப்படுறான். ஸோ எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இந்த DAF2 தான் நிறைய என்சைமை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதனால நம்ம உடம்புல நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சி எலிகன்ஸ் அப்படின்ற ஒரு என்சைம்ஸில் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா லார்ஜ் செட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து டர்ன்ட் ஆன் இல்லை டர்ன்ட் ஆஃப், ஒன்று ஆன் ஆகிக்குது இல்லை ஆஃப் ஆகிக்குது எப்போ அப்படின்னா வார்ம்ஸில். ஸோ அந்த ஜீனில் என்ன இருக்குது அப்படின்னா DAF2 மியூட்டேட் ஆகுது. ஸோ மியூட்டேஷன்னா என்னது, சடன் சேஞ்ச் இன் த ஆர்கானிசம். ஸோ ஏதோ திடீர்னு ஒரு சேஞ்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த ஜீன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய கிளாஸஸாக டிவைட் பண்ணப்படுது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய ஜீனு ஒரு ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணுது. வேரியஸ் ஜீன்ஸ் என்கோட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ் தட் எக்ஸ் லைஃப் பை ஆக்டிங் அஸ் ஆன்டிஆக்சிடென்ட், ரெகுலேட்டிங் மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸர்ட்டிங் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு நிறைய ஜீனு அந்த உடம்புக்குள்ளார ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகி அங்கேயே இறந்து போய் அந்த உடம்புல அப்படியே இருக்குது. ஸோ அதை எடுத்து படிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஜீன் எல்லாமே ஒரு காலத்தில் நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும், ஸோ நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்டதாகவும், ரெகுலேட்டிங் மெட்டபாலிசம் நம்ம உடம்புல எனர்ஜி பூஸ்ட் பண்ணக்கூடியதாகவும், ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ பாக்டீரியாவுக்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜீனாவும் அது இருந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜீன் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, ஸோ டர்ன்ட் ஆன் இல்லை டர்ன்ட் ஆஃப். ஸோ ஒன்று டர்ன் ஆன் ஆகினா அதிகமாக வேலை பார்த்துருக்கும், அப்புறம் அதை தன்னைத்தானே மியூட் பண்ணிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு மூலியமாக கொலேஜன்ஸ் ஆகவோ இல்லை மெட்டபாலிசம் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸாகவோ, ஃபர்டிலிட்டிக்காகவோ, ஸோ மலட்டுத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காகவும், செல்லு வளர்கிறதுக்காகவும், ஸோ இந்த ஜீன்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கு, இந்த DAF2ன்ற இந்த ஜீனு இந்த கிளாஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துருக்கு. ஒரு பர்டிகுலர் ஜீன், ஸோ DAF2 அண்டு DAF16 இது ரெண்டுமே டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க வேண்டிய ஒரு மெக்கானிசமை இது கோட் பண்ணுது. ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனில் என்ன நடக்கும்னு பார்த்தா நம்ம ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். ஸோ எப்போ இந்த DAF2வும் இந்த DAF16ம் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோட்டீனை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு தூண்டும். ஸோ இது தூண்டுறது மூலியமாக எப்போ எங்கே 100 ஆஃப் ஜீன்ஸ் நம்ம உடம்புல டர்ன் ஆகணும், ஸோ நம்ம உடம்பை அது ஃபுல்லாகவே என்னவா யங்காக காமிச்சிக்கிறதுக்கு. ஸோ நார்மலாக DAF2 ப்ரோட்டீன் வந்து என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசப்டர், அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த DAF2 நம்ம உடம்புல இருக்கக்கூடிய DAF16க்கு என்ன பண்ணுது அப்படின்னா phosphorylation or addition of phosphate group in the mutant worms. However, DAF16 is not phosphorylated and is thus active and present in the nuclei. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா DAF2 ப்ரோட்டீனு பாஸ்பேட் குரூப், ஸோ ஒரு மியூட்டேட் ஆன எந்த ஆர்கானிசமில் மியூட்டேஷன் நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ மியூட்டேட் ஆன அந்த ஆர்கானிசமில் பாஸ்பேட் குரூப்பை ஆட் பண்ணுது. ஸோ பாஸ்பேட் குரூப்பை ஆட் பண்ணுறதுனால அந்த வார்ம்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த DAF16 என்ன ஆகாது,
கோட்டடாக ஆகாது. ஸோ அது ஆக்டிவாக எல்லா இதுலேயும் ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, DAF16 ஏன் ஆக்டிவேட் ஆகியிருக்கு அப்படின்னா, அதில் பாஸ்பேட் குரூப் ஆட் ஆகலை. ஸோ அதனால் அது என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ லைஃப் ஸ்பேன்னு என்ன பார்க்குறோம், ஏன் இந்த லைஃப் ஸ்பேன் அதுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அனிமல்ஸில் இந்த மாதிரி DAF2 whose apparent purpose when not mutated is to limit the lifespan. ஸோ இந்த DAF16 தான் என்ன பண்ணுது அப்படின்னா, எப்போ அது மியூட்டேட் ஆகாமல் இருக்குதோ, ஸோ எப்போ அது மியூட்டேட் ஆகுதோ ஆகலையோ அதுதான் ஒரு மனுஷனோட ஒரு ஆயுள் காலத்தை நிர்ணயிக்குது. ஸோ எப்போ DAF16 மூவ் ஆகுதோ, ஸோ பாஸ்பேட் குரூப் அங்கே ஆட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு என்ன ஆக போகுது, வயசாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ DAF2 என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் டெவலப் ஆகணும், எப்படி அதோட பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுது. ஸோ லிங்க்டு DAF2வும் DAF16ம் அரெஸ்டட் ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, டெவலப்மெண்ட்லேருந்து அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கும். ஸோ ஏன் பண்ணிக்குது, ஸோ இதை தடுத்து வச்சுக்கும். ஏன் பண்ணிக்குது அப்படின்னா, த ஜீன்ஸ் நேம் டிரைவ்ட் ஃப்ரம் த ஃப்ரேஸ் டெயர் ஃபார்மேஷன். ஸோ டெயர் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து தான் இந்த பேர் டெரைவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மோரோவராக எக்ஸ்பெரிமெண்ட்லி நாக்கிங் அவுட் த ஆக்டிவிட்டி ஆஃப் DAF2 sends a developing worm into their dire state whether or not nutrients are scarce. என்ன சொல்கிறாங்க, மோரோவராக எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாக்கிங் அவுட், தட் இஸ் ஒரு ஆர்கானிசமை நம்ம வெளியே துரத்துறது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெவலப்பிங் வார்ம் இன்டு எ டாயர் ஸ்டேட். தட் இஸ் DAF2வும் DAF16ம் என்ன ஆயிருக்கும், அரெஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த டைமில் DAF2வை மட்டும் நான் வெளியே அனுப்பிட்டேன் அப்படின்னா, நியூட்ரியன்ஸ் அங்கே இருக்கோ இல்லையோ என்ன ஆகிடும், அங்கே நமக்கு ஏஜிங் ப்ராசஸ் தன்னால் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டெம் செல்ஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த டாபிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ ஸ்டெம் செல்ஸ்ன்னு பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த அன்டிஃபரன்ஷியேட்டட்ன்ற வார்த்தையை நம்ம கேன்சர் செல்லுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் அது வளர்ந்துட்டே போகும், தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய தன்மை அதுக்கிட்டே இருக்கும். ஸோ செல் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால the stem cells can develop into any cell type in the body. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல் அது நினச்சா நம்ம ஐஸில் இருக்கக்கூடிய செல்ஸாக ஃபார்ம் ஆகலாம், நம்ம நோஸில் இருக்க செல்ஸாக ஃபார்ம் ஆகலாம். ஸோ அது டிசைட் பண்ணுறது தான். ஸோ எம்ப்ரியோஸில் இருக்கிறதுனால தான் அது அடல்ட் டிஷ்யூவாக மாறுது. ஸோ ஸ்டெம் செல்ஸ் ஒரு ஆர்கானிசமோட உயிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எம்ப்ரியோவில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஹார்ட்டு, லங்ஸு, பிரெயின், ஸ்கின்னு, அதர் டிஷ்யூஸ். ஸோ என்ன சொல்லுது, ஒரு ஹியூமனாக ஒருத்தவ உருவாகணும் அப்படின்னா அம்மாவோட எம்ப்ரியோவில் இருக்கும்போதே அந்த எம்ப்ரியோ செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஹார்ட் வேணும், லங்கு வேணும், பிரெயின் வேணும், ஸ்கின்னு வேணும் அப்படின்னு சொல்லி அது தன்னை உருமாற்றிக்கும். ஸோ அடல்ட்டில் இந்த ஸ்டெம்ஸெல்லாம் அவங்க வளர வளர அந்த ஸ்டெம்ஸெல்லாம் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா, அது எங்கெல்லாம் வியர் அண்ட் டியர். ஸோ நான் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டேன், நான் எங்கேயாவது அடிபட்டுக்கிட்டேன் அப்படின்னா என் உடலில் இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டெம் செல் என்ன ஆகும்னா ரீஜெனரேட் ஆகும். ஸோ அது மறுபடியும் வளரும். இல்லை அப்படின்னா இன்ஜுரியவோ டிசீஸையோ அது காஸ் பண்ணிடும். ஸோ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஸ்டெம் செல்ஸ்னு பார்க்கும்போது ஒன்று எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல், இன்னொன்று அடல்ட் ஸ்டெம் செல். ஸோ எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸில் ஸோ இது எல்லாமே நம்மளோட எம்ப்ரியோஸ், நம்மளோட கருமுட்டை பைகளில் மட்டும்தான் இருக்கும். இந்த எம்ப்ரியோஸ் எல்லாமே தே ஆர் ப்ரெசன்ட் இன் த இன்னர் செல் மோஸ்ட் ஸ்பெசிக்கலி எபிபிளாஸ்ட் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ தட் இஸ் அந்த கருமுட்டை பைக்குள்ளற ஹியூமன் எம்ப்ரியோக்குள்ளே இன்னர் செல் மாசா, இன்னர் செல் லைனிங்கில் இது இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ளூரிபட்டன்ட் செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாமே 3 germ லேயர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ தட் இஸ் இந்த எம்ப்ரியோவில் 3 germ லேயர்ஸ், ஒன்று எக்டோடம், எண்டோடம், மீசோடம். இந்த 3 லேயருமே 200 செல் டைப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடல்ட் ஸ்டெம் செல்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அடல்ட் அனிமல்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால இல்லை சொமாட்டிக் ஸ்டெம் செல்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட போன் மேரோ, தட் இஸ் நம்மளோட மூளைக்கால்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடியது. இன்னொன்று ஆம்பிளிக்கல் கார்ட் பிளட். ஸோ நம்மளோட
தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஸு. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெமட்டோபோயிட்டிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ தட் இஸ் ஹெமட்டோ அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு செல்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ தே ஆர் ஃபவுண்ட் அமாங் டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் இன் த டிஷ்யூ அண்ட் த ஆர்கன். ஸோ ஒவ்வொரு ஆர்கன்லேயும் டிஷ்யூலேயும் இந்த ஹெமட்டோபோயிட்டிக் ஸ்டெம் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஒரு அடல்ட் ஸ்டெம் செல்லு என்ன பண்ணும், நம்ம டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய ரிப்பேர், நான் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டேன் அந்த இடத்துல எனக்கு இப்போ டிஷ்யூ கவர் பண்ணணும், ஸோ அப்படின்னு இருக்கையில் இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் அங்கே ஃபர்ஸ்ட் லைனாக வருவாங்க. ஸோ போன் மேரோவில் 2 டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று ஹெமட்டோபோயிட்டிக் ஸ்டெம் செல், இன்னொன்று ஸ்ட்ராமல் செல்ஸ். ஸோ இது மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ இந்த ஹெமட்டோபோயிட்டிக் ஸ்டெம் செல்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸாக, ஸோ பிளட் செல்ஸாக வந்து அது மாறும். ஸோ ஸ்ட்ரோமல் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் த ஸ்ட்ரோமல் செல்ஸ்னு பார்க்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம போனு, நம்மளோட கார்டிலேஜ், ஸோ ஃபேட்டு, கொழுப்புச்சத்து, ஃபைபரஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ், நம்மளோட நார் சத்துக்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அடல்ட் ஸ்டெம் செல்ஸை நம்ம நிறைய ஆர்கன்ஸாவோ டிஷ்யூஸாவோ நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியுது. ஸோ ஸ்டெம் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் ஈச் டிஷ்யூலையுமே அது வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். ஸோ தே ரிமைன் டார்மெண்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா அது பிரியவே இல்லாமல் நான் டிவைடிங்காக, அது பிரியாமல் நிறையா வருஷத்துக்கு டார்மெண்ட்டாக ஒரே இடத்துல இருக்கும். தே மே பி ஆக்டிவேட்டட் பை டிசீஸ் ஆர் டிஷ்யூ இன்ஜுரி. ஸோ என்ன சொல்கிறாங்க, அது ஒரு டிசீஸ்னாலேயோ டிஷ்யூ எங்கேயாவது எனக்கு எங்கேயாவது கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த இடம் எனக்கு திருப்பி நார்மல் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் ஆக்டிவேட் பண்ணப்படும். ஸோ அடல்ட் டிஷ்யூஸில் ஸ்டெம் செல்ஸ்லையும் போன் மேரோ, பிளட் வெசல், பெரிஃபரல் பிளட்ஸு, ஸோ நம்மளோட ஸ்கெலிட்டல் எலும்பு கூடுகள்லையும் ஸ்கின்லையும் பிரெயினில் லிவரில் எல்லாத்துலேயுமே ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ்னு பார்க்கும்போது இதுக்கு நிறையா வகையான பொட்டென்ஷியல் பெனிஃபிட்ஸ் வந்து இதனால நம்ம உடம்புல இருக்குது. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஷியேட்டட் செல்லாம் நம்ம உடம்புலேருந்து மாறுது. ஸோ தே மேபி டோட்டிபட்டண்ட்டாகவும் இருக்கலாம், பிளியூரிபொட்டண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ எபிலிட்டி ஃபார் செல்ஃப் ரினியூவல். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லு ஒரு விதமாக பாதிச்சிருச்சுன்னா இது ரினியூ பண்ணிக்கும், புதுப்பிச்சுக்கும். ஸோ இதனால் அது என்ன பண்ணும், நிறைய நியூமரஸ் சைக்கிள் ஆஃப் செல் டிவிஷன், ஸோ செல் டிவைட் ஆகிறதுக்கு ஒரு சைக்கிளாக இது போயிட்டே இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், டிவைட் வித்தவுட் லிமிட், ஸோ லிமிட்டே இல்லாமல் டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இது இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா செல்லையுமே இது என்ன பண்ணுது, ஸோ இது டிவைட் பண்ணி புதுப்பிக்குது. ஸோ தே சர்வ் அஸ் அ சார்ட் ஆஃப் ரிப்பேர் சிஸ்டம். ஸோ ரிப்பேர் ஒரு ஆர்கானிசம் புதுப்பிக்கிறதுக்கு இது உதவுறனால இதை ரிப்பேர் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். எப்போ ஒரு ஸ்டெம் செல் டிவைட் ஆகுதோ அங்கே நியூ செல்ஸு புதுசாக உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு மசில் செல்லாக, தசைகளில் இருக்கக்கூடிய செல்லாக, ஒரு ரெட் பிளட் நம்மளோட ரத்த அணுக்கலாம், இல்லை பிரெயின் செல்லாக, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அணுக்களாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே டோட்டிபொட்டண்ட்டாவோ, ப்ளூரிபொட்டண்ட்டாவோ, மல்டிபொட்டண்ட்டாவோ இருக்கலாம், இல்லை யூனிபொட்டண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ டோட்டிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்மளோட சைகோட், நம்மளோட முட்டைகள், கருமுட்டைகள்லேருந்து வரலாம். ஸோ நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ்ட் பை த first few divisions of the zygote are the totipotent stem cells. ஸோ நியூக்ளியஸ்லேருந்து ஜைகோட் வருது. ஸோ இந்த ஜைகோட்டில் நடக்கக்கூடிய அந்த செல் சைக்கிள் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், செல் டிவைட் ஆகிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம், டோட்டிபொட்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ இது என்னாகும் அப்படின்னா ஒரு எம்ப்ரியோவாக மாற ஆரம்பிக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸாக மாற ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக்னா ஹார்ட், லிவர் எல்லாமே அவங்களுக்கு அங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ளூரிபொட்டன்ட் என்ன பண்ணும், இப்போது இந்த டோட்டிபொட்டன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா இந்த ப்ளூரிபொட்டன்ட் செல்ஸு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ளூரிபொட்டன்ட் வந்து இவங்களோட அடுத்த தலைமுறைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா 3 germ layers, அதை நம்ம பார்த்த மாதிரி மீசோ, எண்டோ, எக்டோன்ற மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மல்டிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி a cells of closely related family to the cells. ஸோ இது ப்ளூரிபொட்டன்ட், டோட்டிபொட்டன்ட், ப்ளூரிபொட்டன்ட்டு. ஸோ மல்டிபொட்டன்ட்டுன்னு பார்க்கும்போது இப்போது என் கண்ணு பக்கத்தில் ஒரு என்னோட
போன் மேரோல இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் செல்ல ட்ராவல் ஆகி ரத்தத்தில். ஸோ என்னோட ஐஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஸோ அது அங்கே வந்து நின்றுக்குச்சு. நின்றுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கேயே செட்டில் ஆகிட்டு இப்போ ஐஸ்க்கு போவோமா நோஸ்க்கு போவோமான்னு பார்க்கும். பட் அது எதுக்கு க்ளோஸாக நியராக இருக்குது. ஸோ எங்கே அது ஸ்டாப் ஆகிருக்குன்றதை பொறுத்து இப்போ ஐஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது ஐஸ்க்கோ, இல்லை பிளட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிசிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஸோ அது ஆர்பிசியாவோ டபிள்யூபிசியாவோ இல்லை ஏன்னா அது பிளேட்லெட்டாவோ மாறிடுது. ஸோ யூனிபொட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செல் எல்லாமே ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல். ஸோ செல்ஃப் ரினியூவல். ஸோ தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு செல்லாக மட்டும்தான் அது என்னாகும். ஸோ ஒரே ஒரு தடவை தான். ஸோ ஐஸில் இருக்குன்னா ஐஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு தடவை அங்கே போய் அந்த செல்லை ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ஸ்டெம் செல்வை அங்கே என்ன பண்ணும் ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே ஒரு புது செல்லுக்கு உருவாகிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ எக்ஸெல்ஸ் பிளட் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நியூரானா நரம்புகளாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். ஒரு ஸ்டெம் செல்லில் நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ஜுரி எங்கேயாவது நம்ம டிஷ்யூ இடிச்சுக்கிட்டாவோ ஒரு நோய் வந்தாவோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டோபமைன் ப்ரொடியூசிங் செல்ஸ் இந்த பிரெயின் ஆஃப் த பார்க்கின்சன் பேஷண்ட். ஸோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு பார்ப்போம். தட் இஸ் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ஞாபக சக்தி இருக்காது. ஸோ அந்த மூளையில் வரக்கூடிய அந்த மூளையில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து அவங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து வரும். ஸோ அங்கே டேமேஜ் ஆன அந்த டிஷ்யூஸ் தட் இஸ் டோபமைன் அவங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ அந்த டோபமைன்ற ஹார்மோனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று டைப் 1 டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ப்ரொடியூசிங் செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்சுலின் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ் வச்சு நம்ம இன்சுலினை அதிகப்படுத்தலாம். ஸோ நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய டேமேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹார்ட் அட்டாக் வர விடாமல் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த ப்ராக்டிஸ் கொஷின். ஸோ வாட் இஸ் ஏஜிங்னு பார்க்கும்போது செனசென்ஸ். ஸோ உதிர்ந்து விழுகுதல்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் அதர் மூணோட இதையும் படித்து வச்சுக்கணும். தட் இஸ் ரீஜெனரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், அனஃப்ளேசியா. ஸோ அனஃப்ளேசியானா என்னன்றதுக்கு நம்ம போன கிளாஸ்லையும் அதுக்கு முந்தின கிளாஸ்லையும் ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை எடுத்து பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிமிட்ஸ் த நார்மல் ஹியூமன் செல் டிவைட் இஸ் கால். ஸோ ஒரு ஹியூமன் உடம்புல ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால் வளரவே முடியாதுன்ற ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் ஹேஃப்லிக் லிமிட். ஸோ ஹேஃப்லிக் லிமிட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஷார்டனிங் ஆஃப் டீலோமியர்ஸ் டியூரிங் ஏஜிங் இஸ் ரிலேட்டட் டு த ஆக்டிவிட்டி ஆஃப். ஸோ நம்ம ஏஜிங் நடக்கும்போது டீலோமியர் ஷார்டன் ஆகிடுது, சின்னதாகிறது அப்படின்றது படிச்சிருக்கும். ஸோ எதனால் நடக்குது, டீலோமியர்ஸ் ஏன் சின்னதாகுது அப்படின்னு டீலோமியர்ஸ் ஏன் சின்னதாகுதுன்னு பார்க்கணும்போது இந்த டீலோமியர்ஸ் என்சைம் இல்லை அப்படின்னா அது என்ன ஆகிடும், சின்னதாகிடும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டீலோமியரேஸ் என்சைம் ஏன் இல்லாமல் போகுதுன்றதுக்கும் நம்ம உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்கார்டிங் டு த எரர் கெட்டஸ்ட்ரோப் தியரி ஏஜிங் இஸ் காஸ் டியூ டு. ஸோ ஏஜிங் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரர்ஸ் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். ஸோ என்ன ஆகுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும் போதும் ஸோ அமினோ ஆசிட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த டைமில் எரர்ஸ் நடக்கிறனால இங்கே என்ன ஆகுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தப்பாயிடுது. ஸோ ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் லைஃப் ஸ்பான் இன் சி எலிகன்ஸ் வந்து டாஃப்டோ. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். தேங்க்யூ ஸோ மச்.